நம்ம சேனல்ல பெரிய வீடியோ போட்டு மாசக்கணக்கில ஆயிட்டு, சரி ஓகே இன்னைக்கு அப்லோட் பண்ணலான்ட்டு தான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல வந்துட்டு 1 கேஜில நான் வந்து ஒரு டெண்டர் கோகனட் கேக் ஹார்ட் ஷேப்ல செய்றது தான் காமிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இத எப்படி நீங்க எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து எனக்கு மனசுல பட்டத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அவ்வளவுதான். இப்போ ரீசெண்டா ஒரு கமெண்ட் எனக்கு வந்திருந்தது. எப்படின்னா, "நீ சாவு" அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. அத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே எனக்கு எதுவுமே தோணல. அந்த கமெண்ட் வந்து ஒரு 2 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியுமே இப்போ வந்துட்டு கன்டினியூஸா "நீ சாவு", "நீ செத்துப்போ", "நீ எதுக்கு இருக்கா", "நீ", இந்த மாரி அப்புறம் மோசமா கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லலாம் கமெண்ட்ஸ் வருது. இதெல்லாம் ஓகே. அத கூட எனக்கு பெருசா தோணல. இந்த "நீ சாவுங்க" கமெண்ட்ட பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ கடுப்பா இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம போடுற கன்டென்ட் பிடிக்கல அப்படின்னா, அதுக்கு வந்து ஏதாவது திட்டுனா கூட, சரி ஓகே அவங்களுக்கு பிடிக்கல திட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிருவேன். ஆனா போற போக்குல "நீ சாவு" அப்படின்னு அந்த வீடியோல வந்து போடுறதுக்கு அவசியமே கிடையாது. ஆனா வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தங்கள திட்டுறதுக்கு அவங்களுக்கு யாரு உரிமை குடுத்தான்னே தெரியல. சோஷியல் மீடியால இருக்கோங்கிறதுக்காக எல்லாரும் போற போக்குல திட்டலாம் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்காதனால தான் இவ்ளோ தைரியமா திட்டிட்டு போறாங்க. சரி அது ஓகே. நான் வந்துட்டு அந்த கமெண்ட்ட டெலீட் பண்ணலாம். இல்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிரலாம். இதே ஆள் தாங்க. அவங்க ஃபேமிலில இருக்க அவங்க ஒய்ஃபையோ இல்ல கூட இருந்தவங்களையோ யாரையா ஒருத்தங்கள ஈஸியா "நீ சாவுன்னு" சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் அத வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துருவாங்க. சிலரால இந்த வார்த்தைய வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த லாஸ் வந்து யாருக்கு? அவங்கள பெத்து வளர்த்தவங்களால தான் அத ஏத்துக்கவே முடியாது. நம்ம வந்துட்டு எந்த ஒரு வார்த்தையுமே ஏத்துக்கும் நம்ம மனசு. ஆனா "நீ சாவு", "நீ இருக்காத", அந்த மாரிலாம் பேசுவாங்க ஒரு சிலரு. இந்த மாரிப்பட்ட வார்த்தைய மட்டும் நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆனா நம்ம மனசு என்ன தோணும்னா, நம்ம வந்து இவங்களுக்கு தேவையே இல்ல போல, நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு, அந்த மாரி நெனச்சு ரொம்ப மனசளவுல சிலவங்க வருத்தப்பட்டு தான் தப்பான முடிவு எடுத்துருவாங்க. அதனால என்ன வார்த்தை வேணாலும் சொல்லி திட்டலாங்க. ஆனா "நீ சாவுன்னு" சொல்லும்போது அது ஒரு பெரிய இழப்புல கொண்டு விட்டுரும். டக்குன்னு அதனால இந்த மாரி பேசாதீங்க. இந்த மாரிப்பட்ட லேடீஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, "நீ சாவுன்னு" அடுத்தவங்கள சொல்றதுக்கு முன்னாடி ஒருக்கா நீங்களே உங்கள யோசிச்சு பாருங்க. உங்கள யாராச்சும் இப்படி சொன்னா, நீங்க அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சரியா? டக்குன்னு யாரையும் வந்துட்டு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். நம்ம வீட்ல வந்துட்டு ஒரு பொண்ணா இருந்தாலும் அவங்க வீட்ல வந்து அப்பா இல்ல அண்ணன், தம்பி யாராச்சும் பாய்ஸா இருப்பாங்க. இல்லாட்டி லேடீஸ கூட நம்ம வந்துட்டு "நீ சாவுன்னு" சொல்லிட்டோம்னா வருத்தமா தான் இருக்கும். ஆனா லேடீஸ் பொதுவா டக்குன்னு இந்த வார்த்தைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஜென்ஸ் இந்த ட்ரிங்க்ஸ் பண்றவங்களோ, இல்ல ஒரு சில பேர் வந்துட்டு டக்குன்னு இந்த வார்த்தைய வந்துட்டு யூஸ் பண்ணிருவாங்க. அது எந்த அளவுக்கு அடுத்த வேள வந்து பாதிக்குங்கிறது அவங்களுக்கு புரியாது. அந்த வலி தெரியாதனால தான் ஈஸியா இந்த மாரி திட்டிட்டு போயிறாங்க. நான் வந்துட்டு எனக்கு இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே ரொம்ப மனசுக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த கமெண்ட்ட வந்துட்டு அந்த வீடியோல பின் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா, நம்மளால திட்ட முடியாத கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சும் திட்டிருவாங்க. சரி நம்ம அத பார்த்து கூட நம்ம வந்துட்டு மனசளவு திருப்தி ஆயிக்கலாம் அப்படின்னு. இது வந்து சோஷியல் மீடியாங்கிறதுனால இப்படி நான் வந்துட்டு விட்டுட்டேன். ஆனா, ஒரு ஃபேமிலின்னு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருந்தாங்கன்னா கூட, அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப இந்த மாரி சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சில பேர் தப்பான முடிவு எடுக்கும்போது, அந்த ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ஃபேமிலிய இது பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்க மேரேஜ் பண்ணுவாங்களோ, இல்ல அவங்க என்னனையோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்பி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க தான் கடைசில நடுத்தெருவுல நிப்பாங்க. அந்த பிள்ளைங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா அனாதையாவே வாழ வேண்டியது இருக்கும். அம்மா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேமிலி மொத்தமுமே உருகுலைஞ்சு போயிரும். ஏன்னா, நாங்க வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்திலே இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. அந்த அக்கா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பிள்ளைங்க ரொம்ப நாள் இதாவே இருந்தாங்க. தனியாவே இருந்தாங்க. கொஞ்ச நாளிலேயே அந்த அண்ணனும் இறந்து போயிட்டாங்க. அந்த அண்ணன் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த 2 பிள்ளைங்களையும் பார்க்குற நேரமெல்லாம் கஷ்டமா இருக்கும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன யாருக்கும் உண்டாக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்க மேல கோவம் இருக்குன்னா கூட, வேற ஏதாவது வார்த்தையில திட்டலாம். இந்த மாரி உட்பட்டது ரொம்ப மனச பாதிக்கிற மாதிரிப்பட்ட வார்த்தைகள பேசி, அவங்கள வந்துட்டு உயிரோடையே கொல்லாதீங்க. கடைசில மொத்த ஃபேமிலியுமே இல்லாம போயிரும். இது எனக்குன்னு சொல்லல. எனக்கு மனசுல பட்டது தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். "நீ சாவு", இல்ல "நீ வேண்டாம்", "நீ எனக்கு தேவையே இல்ல", இந்த மாரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையில்லையா போயிட்டே இருங்க. எனக்கு வீடியோஸ பார்க்க பிடிக்கலையா போயிட்டே இருங்க. நான் வந்து உங்கள கட்டாயப்படுத்துனேனா?
நான் வந்து சும்மா இருந்து வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் இருக்கலை. நான் வீடியோ போட்டேன்னா தான் எனக்கு ஆர்டர்ஸ் வரும். நான் அது மூலமாக தான் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சும்மா இருந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸை போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு வாழறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு. எனக்கு 100% வாழ தகுதி இருக்குது. ஏன்னா நான் 100% ஹார்ட் ஒர்க் பண்ணி என் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் கூட யாராவது ஒரு ஹோம் பேக்கருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் வந்துட்டு தேவையில்லாத வீடியோஸை வந்துட்டு யூடியூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கலை. நான் போடுற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹோம் பேக்கருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கமெண்ட்ஸை யாரும் எந்த ஒரு யூடியூபருக்கும் போடாதீங்க. யூடியூபருக்குன்னு கூட இல்லை, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. பேசின அப்புறம் ஏதாச்சும் லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான்லாம் எந்த தப்பான முடிவையும் எடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் நிறைய அடிபட்டு நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து இருக்கேன். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சாவர முடிவெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். என்னை நம்பி தான் என் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, என் குழந்தை இருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட முடிவெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். யார் சொன்னாலும் நான் செய்யவும் மாட்டேன். பட் இந்த மாதிரி பேசுகிறவங்க வாயில் இப்படிப்பட்ட வார்த்தையே வராத அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் இப்படிப்பட்ட ஒரு சிலரால் நடக்கக்கூடிய அந்த பெரிய இழப்பு வந்து நடக்காமல் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைக்கணும். அவ்வளோ ஈஸியாக போகிற போக்கில் ஒருத்தங்களை திட்டிட்டு போகிறானுவல்ல, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். நம்ம கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கலனா கூட கடவுள் பார்த்துட்ருக்காரு. கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய தண்டனையை தாராளமாக கொடுத்து விட்டுருவார்.